போக்சோ வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜான் ஜபராஜ் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அண்மை செய்தி. போக்சோ நீதிமன்றத்தில் ஜான் ஜபராஜ் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட ஜான் ஜபராஜ் தற்போது போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். கைது செய்யப்பட்ட ஜான் ஜபராஜ் அவர்கள் கண்ணியமான முறையால் காவல்துறையால் கொண்டு வரப்படுகிறார். அவரை விசாரிக்கும் போது முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஜான் ஜபராஜ் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும். உண்மையை சொல்லிவிட்டு தண்டனை கொடுத்தால் அது ஏற்கவும் வேண்டும். ஏன்னா நம்ம எதையும் மூடி மறைக்க முடியாது. அது எந்த விதத்திலாவது அது வெளிவரும். ஏன்னா ஒரு நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்தை நம்ம செய்து மறைச்சலான்னு பார்த்தா அது முடியாத விஷயம். இந்த காலகட்டத்தில் இப்போ செல்போன் காலம், கேமரா காலம், வீட்டுக்கு கேமரா இப்படியெல்லாம் இருக்குது. அது யாரும் இனிமே மூடி மறைக்க முடியாது. தவறு செய்திருந்தால் அதை முழுமனதோடு ஒப்புக்கொண்டு கொடுக்கும் தண்டனை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வெளியில் வந்து அவருடைய அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை, கலை நிகழ்ச்சிகளை, கச்சேரிகளை நடத்தலாம். ஏன்னா அதுக்கு நான் அவருக்கு விருப்பம் இருந்தால் செய்வார். ஆனால் கட்டிட சபையை அவர் திரும்ப கட்டக்கூடாது. கட்டிட சபையை கட்டினா திரும்ப பிரச்சனை தான். ஜனங்கள் அங்கே கூடினால் பிரச்சனை தான். அதனால் அவர் வெளியில் வந்து அந்த உண்மையாக இருந்தால் கொடுக்கும் தண்டனை ஏற்று வெளியில் வந்த பிறகு அவர் நடன நிகழ்ச்சிகளை நடத்தலாம். ஜான் ஜபராஜ் திறமை மிக்க ஒரு இளைஞர். அவர் 40 வயதுக்குள்ளாக தான் ஆகுது. முழு ஒத்துழைப்பு தருகிறார். அவருடைய கையில் விலங்கு போடவில்லை. கண்ணியமாக மெதுவாக அவருக்கு ஒன்றும் பாதிப்பில்லாத அழைத்து வருகிறார்கள் காவல்துறையினர். அதுக்கேற்றா போல அவர் முழு ஒத்துழைப்போடு கொடுத்து உண்மையை அவர் பாலியல் தொல்லை கொடுத்திருந்தால், பல வழிகளில் அவர் தவறு செய்திருந்தால், அது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதை ஒப்புக்கொண்டு அவர் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது. அது எதிர்காலத்துக்கும் நல்லது. அதான். ஏன்னா அதை நம்ம மூடி மறைக்கிறதோ அங்கேருந்து தப்பிக்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் செஞ்சால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்த பிறகு கலை நிகழ்ச்சி நடத்தினாலும் ஜனங்கள் வருவாங்க. ஏன்னா உங்களுடைய நடனமும் அந்த ஸ்டைலும் அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அதெல்லாம் டேலண்ட். பைபிளில் தாளந்துகள் என்றார் சொல்லுது. அதில் ஒரு தாளந்து. இசைக்கும் நடனத்துக்கும் மனிதனுக்கு உரிமை உண்டு. அது எல்லாருக்கும் வந்துடாது. இசையும் நடனமும் அது ஜான் ஜபராஜுக்கு வந்திருக்கிறபடியால் அவர் மீண்டும் இந்த ப்ரோக்ராமெல்லாம் நடத்தி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம், வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அதற்கு அனுமதி உண்டு. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.